வணக்கம் மக்களே, இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம கல்லீரலோட மூளை முடுக்குகளில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றணும். அதற்கு நம்ம எந்தெந்த உணவுகளை நம்ம தினமும் சாப்பிடணும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். உடலிலேயே கல்லீரல் மிகவும் ஒரு முக்கியமான மற்றும் 3.5 பவுண்ட் எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய உறுப்பு. கல்லீரல் உடலில் வடிகட்டும் பணியை செய்வதோடு மட்டுமின்றி நாள் முழுவதும் கடுமையாக பல வேலை செய்கிறது. இத்தகைய கல்லீரல் தனது வேலையை சரியாக செய்யாமல் இருக்கும்போது அல்லது ஆரோக்கியமற்றதாக இருக்கும்போது தான் ஒரு உடலில் பல நோய்கள் வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றாங்க. எனவே கல்லீரலோட ஆரோக்கியம் மிகவும் இன்றியமையாதது. ஒரு கல்லீரல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நாம் ஆரோக்கியமற்ற உணவுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் தான் முக்கிய காரணங்களாக உள்ளன. மேலும் கல்லீரலில் நச்சுக்கள் அதிகம் சேரும்போது கல்லீரல் பிரச்சனைகள் ஏற்பட தொடங்குகின்றன. எனவே அவ்வப்போது நீங்கள் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற முயற்சிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் கல்லீரலை சுத்தம் செய்ய உதவும் நீங்கள் சில உணவுகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அதுவும் அந்த உணவுகளை நீங்கள் தினமும் சிறிது உட்கொண்டு வந்தாலே கல்லீரல் நச்சுக்கள் தேங்குவதை தவிர்க்கலாம். இப்போது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவும் சில உணவுகளையும் அதற்கு முன்பு கல்லீரல் என்னென்ன வேலையை செய்கிறது என்பதை பற்றிலாம் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் டிப்ஸ் 24 தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்லீரல் நம்ம உடலில் என்னென்ன வேலை செய்கிறது அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இதை பற்றி பார்க்கணும்னு பற்றி நிறைய பேருக்கு கல்லீரல் நம்ம உடலில் என்னென்ன வேலை செய்கிறது அதை பற்றிலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக இந்த பதிவு இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னென்ன வேலை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரல் தொற்றுகளுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது. அதாவது ரத்த முறை ஒழுங்குபடுத்துகிறது. பித்த நீரோட உற்பத்தி மற்றும் வெளியேற்றத்திற்கு ஒரு முக்கிய பகுதி பொருளாக உள்ளது. பிலிருபின், கொலஸ்ட்ரால், அதிகப்படியான ஹார்மோன் மற்றும் மருந்துகளை வெளியேற்றுகிறது இந்த கல்லீரல். கொழுப்புகள், புரோட்டீன்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை வைத்து வளர்ச்சிதை மாற்றம் செய்கிறது. நொதிகளை செயல்படுத்துகிறது. குளுக்கோஜன், விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்களை சேகரித்து வைக்கிறது. 500க்கும் அதிகமாக பல்வேறு கெமிக்கல் செயல்பாடுகளை ஈடுபடுகிறது இந்த கல்லீரல். ரத்தத்தை சுத்தம் செய்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் 1 லிட்டர் ரத்தத்தை வடிகட்டுகிறது. இவ்வளவு வேலை செய்யும் இந்த கல்லீரல் நச்சுக்கள் எப்படி சேராமல் இருக்கும். எனவே கல்லீரல் சேரும் நச்சுக்களை நீங்கள் வெளியேற்ற பீட்ரூட்டில் உள்ள கெமிக்கல்கள் கல்லீரல் படியும் கொழுப்புகளை எதிர்த்து போராடுவதாக கூறப்படுகிறது. பீட்ரூட்டில் உள்ள கெமிக்கல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் விளைவுகளை கொண்டுள்ளன. மேலும் பீட்ரூட் ஆனது உடலில் நைட்ரிக் ஆக்சைடை அதிகரிக்கிறது. எனவே இந்த பீட்ரூட்டை நீங்கள் உணவில் எடுத்துக்கும் போது இயற்கையாகவே நீங்கள் கல்லீரலை சுத்தப்படுத்தலாம். ஆப்பிள், அதாவது ஆய்வு ஒன்றின்படி ஆப்பிளில் உள்ள பாலிஃபினால்கள் கடுமையான கல்லீரல் நச்சுக்களை எதிர்த்து நல்ல பாதுகாப்பை வழங்குகின்றன. எனவே உங்கள் கல்லீரலில் உள்ள அழுக்குகள் வெளியேற்ற வேண்டுமானால் நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிளை நீங்கள் சாப்பிடுங்க. இதனால் நீங்கள் கல்லீரல் சுத்தமாகி அதன் செயல்பாடு மற்றும் ஆரோக்கியம் மேம்படும். அவகேடாவில் குளுட்டோதையோன் உற்பத்தி செய்யும் பொருட்கள் வளமான அளவில் உள்ளன. இவை கல்லீரலிலிருந்து தானே உற்பத்தி செய்யும் திறனை அதிகரிக்க உதவுகிறது. அவகேடாவில் உள்ள சக்தி வாய்ந்த கெமிக்கல்கள் கல்லீரல் சேதமடைவதை குறைப்பதாக ஜப்பானை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் வாரத்திற்கு நீங்கள் 1 முதல் 2 அவகேடா பழங்கள் என 4 வாரங்கள் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் அது கல்லீரல் ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. எனவே அவகேடா பழத்தில் கொழுப்புகள் அதிகமாக இருந்தாலுமே பெரும்பாலும் நல்ல கொழுப்புகளாக இருப்பதால் இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவுகிறது. எனவே அவசியம் இந்த அவகேடா பழத்தை நீங்கள் உணவில் எடுத்துக்கங்க. பூண்டு, அதாவது பூண்டு உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை குறைக்க உதவுகிறது. முக்கியமாக இதில் சல்ஃபர் உள்ளது. இது கல்லீரலில் உள்ள நொதிகளை செயல்படுத்தி நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. மேலும் பூண்டில் அல்லிசின் மற்றும் செலினியம் உள்ளது. இந்த 2 சத்துக்களுமே கல்லீரலை சேதமடையாமல் பாதுகாப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே உங்கள் உணவில் பூண்டுகள் இருந்தால் இனிமேல் நீங்கள் அவற்றை தூக்கி எறியாமல் நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சை, அதாவது மற்ற உணவுகளை விட எலுமிச்சை கல்லீரலில் அதிக நொதிகளை உற்பத்தி செய்கிறது. எனவே உங்கள் கல்லீரலை நீங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ள நினைத்தால் நீங்கள் காலையில் எழுந்ததுமே 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் நீங்கள் எலுமிச்சை சாற்றை நீங்கள் சேர்ந்து கலந்து நீங்கள் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரீன் டீயில் கேட்டசின்கள் உள்ளன. இது கல்லீரலை சுத்தம் செய்ய உதவுவதோடு கல்லீரலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க உதவுகிறது. நீங்கள் மது சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஆல்கஹால் நச்சுக்களால் கல்லீரலில் ஏற்படும் சேதத்தை குறைக்க இந்த கிரீன் டீயை நீங்கள் குடிப்பது நல்லது. பச்சை இலை காய்கறிகள், அதாவது கல்லீரல் நச்சுக்கள் இன்றி சுத்தமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகளை அதிக உணவில் சேர்க்க வேண்டும். பச்சை இலை காய்கறிகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளன. எனவே கேல், பசலைக்கீரை, கொலாடு, வெஸ்டியூல் போன்றவற்றை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து வாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வால்நட்ஸில் அர்ஜினின் அதிகமாக நிறைந்துள்ளது. இது உடலில் உள்ள கழிவுப் பொருளான அமோனியாவை கல்லீரல் உதவியுடன் திறம்பட வெளியேற்ற உதவுகிறது. மேலும் வால்நட்ஸில் குளுட்டாதையோன் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ஏராளமான அளவில் உள்ளன. அதுவும் கருப்பு வால்நட்ஸ் ரத்தத்தை ஆக்சிஜனேற்றம் செய்ய உதவுகிறது. எனவே கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் அவை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் தினமும் நீங்கள் சிறிது வால்நட்ஸை நீங்கள் சாப்பிடும் பழக்கத்தை நீங்கள் கொள்ளுங்க. வெண்டைக்காய், அதாவது வெண்டைக்காய் கல்லீரலை சுத்தப்படுத்த உதவும் என்பது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காயில் உள்ள பிசுபிசுப்பான பொருள் பித்த அமிலம் மற்றும் கொலஸ்ட்ராலை பிணைத்து கல்லீரல் நச்சுத்தன்மையை நீக்கும். அதுவும் வெண்டைக்காயில் குளுட்டோதையோன் உள்ளது. இது உடலில் இயற்கையாகவே உற்பத்தி செய்யும் புரோட்டீன் மூலக்கூறாகும். குளுட்டாதையோன் சக்தி வாய்ந்த ஒரு ஆன்டிஆக்சிடென்ட் என்பதால் இது கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களில் ஏற்படும் விளைவை எதிர்த்து போராட உதவுகின்றன. ஆகவே கல்லீரல் சுத்தமாக இருக்க நீங்கள் வாரம் 1 முறையாவது நீங்கள் தவறாமல் வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வாருங்க.
இந்த மஞ்சள் வந்து கல்லீரல் சேதமடைவதை தடுப்பதோடு மட்டுமின்றி கல்லீரல் செல்கள் மீட்டுருவாக்கம் செய்வதையும் ஊக்குவிக்கிறது. கூடுதலாக மஞ்சள் பித்த நீரின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. எனவே இப்போ பார்த்த இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் கல்லீரல் மிகவும் முக்கியமான ஒரு பாடம். அந்த கல்லீரல் வந்து சுத்தம் செய்யப்பட்டு செரிமானம் வந்து எந்த பிரச்சனையுமே அடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த உணவு எல்லாத்தையுமே நீங்கள் அவசியம் நீங்கள் உணவுகளை எடுத்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.